நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஒரு நீண்ட நெடிய விடுதலை போராட்டத்தை, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வழிநடத்திய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் சறுக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதற்கு ஒரு சான்று நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். மாவீரர் நாள் உரை ஆற்றுகிற போதெல்லாம் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு சொல்லாடலை தவறாமல் பின்பற்றுவார், பயன்படுத்துவார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று தன்னுடைய எதிரிகளை, பகைவர்களை சுட்டி காட்டுவார். எந்த இடத்திலும் மறந்தும் சிங்கள இனத்திற்கு நேர் எதிரான தமிழ் இனம் அது சரி, தமிழ் தேசிய இனம், அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் பௌத்தத்திற்கு எதிராக நாங்கள் இந்துக்கள், தமிழ் இந்து சிறுபான்மை என்று அந்த சொல்லாடலை எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தவில்லை. தமிழர்கள் இந்துக்கள் என்று எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தாமல் ஒரு யுத்தத்தை 25 ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார், வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவராக, கொள்கை பிடிப்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தின் முடிவு இதுதான் என்பதை புரிந்து கொண்டார். அந்த நிலையிலும் இந்துக்களின் ஆதரவு வேண்டும் என்று அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த சூழலிலும் அந்த முடிவை எடுக்கவில்லை. அப்படி ஒரு சொல்லாட்சியை அவர் கையாண்டிருந்தால், அப்படி பேசியிருந்தால், அந்த அணுகுமுறையை அவர் அந்த உத்தியாக எடுத்திருந்தால், இந்தியாவை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அல்லது RS, அந்த சங்க பரிவாரங்கள், சங் பரிவார அமைப்புகள் அவர்களுக்கு ஓடோடி போய் உதவி இருப்பார்கள். இன்றைக்கு ஏன் வருகிறார்கள்? புலிகள் இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள், அதனால் வருகிறார்கள். இனி புலிகள் இயக்கம் வரக்கூடாது, மறுபடியும் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது, ரீக்ரூப்பிங் ஆகக்கூடாது, அதனால் வருகிறார்கள். அதனால் வருகிறார்கள். மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இதிலே காங்கிரசும் ஒன்றுதான், பிஜேபியும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்திய அரசு, ஸ்டேட் அது பெர்பெச்சுவேட் ஒன்று, அது நிரந்தரமானது. கட்சி வரும் போகும், காங்கிரஸ் வரும் போகும், பிஜேபி வரும் போகும், பட் த ஸ்டேட், அரசு அது நிரந்தரமானது. ஆக இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ, தமிழர்களின் விடுதலைக்கோ, தமிழீழ விடுதலைக்கோ ஆதரவானதில்லை. எத்தனை முறை காங்கிரஸ், பிஜேபி மாறி மாறி வந்தாலும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை மாறாமல் தமிழீழத்தின் விடுதலையை வென்றெடுக்க முடியாது. அப்ப பிஜேபியுடைய தயவு கிடைத்தால் நமக்கு அங்கே ஈழம் விடியல் பெற வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் யோசித்தால் அது நம்முடைய ஏமாற்றமான அணுகுமுறையாக அமைந்துவிடும். அதற்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பே இல்லை. இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தெற்காசிய பிராந்திய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது, இந்து பெருங்கடல் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது, பாகிஸ்தான் இந்திய உறவோடு சம்பந்தப்பட்டது, அண்டை நாடுகளின் உறவுகளோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இலங்கையில் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை ஆதரிப்பது இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை, அது இந்திய அரசுடைய வெளியுறவு கொள்கை. அதனால்தான் மாவீரர் நாள் உரையை நீங்கள் எடுத்து படியுங்கள். தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் எந்த இடத்திலும் இந்திய அரசை பகைத்திருக்க மாட்டார், இந்திய அரசை எதிர்த்து பேசியிருக்க மாட்டார், இந்திய அரசோடு எந்த முரண்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்க மாட்டார். அவ்வளவு மிகச்சிறந்த டிப்ளமேட், ராஜதந்திரி அண்ணன் பிரபாகரன் அவர்கள். எந்த இடத்திலும் கிடையாது. நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போது அவரை பார்ப்பதற்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று 10 மாணவர்கள் போய் கோரிக்கை விடுத்தோம். எம்ஜிஆர் ஊட்டியிலே மலர் கண்காட்சியை திறந்து வைத்திருந்த நேரத்தில் ஐஜி மோகன்தாஸ் புலிகளின் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் அதை எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டார் ஐஜி மோகன்தாஸ். அதை திரும்ப ஒப்படைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறார் அண்ணன் பிரபாகரன், பாலசிங்கம் போன்றவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தமிழர் தலைவர் நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களும் அங்கே வந்திருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர்
அவை அனைத்தையும் ஒப்படைக்க சொல்லி ஆணையிடுகிறார். எங்களிடம் வந்து நின்று பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று உள்ளே போகிறார். மறுபடி வந்து மகிழ்ச்சியோடு எங்களுக்கு பழச்சாறு கொடுத்து மகிழ்ச்சி, இந்த ஆணை கிடைத்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் பேசினார். என்ன பேசினார் என்றால், நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பது சிங்கள பேரினவாதிகளுக்கு எதிராக, இந்திய அரசுக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் ஆயுதம் ஏந்த மாட்டோம். எங்கள் துப்பாக்கி முனை இந்திய அரசுக்கு எதிராக இருக்காது. அவர் பேசியது பதிவாகி இருக்கிறது, விடுதலையிலே பதிவாகி இருக்கிறது. மாணவர்களாகிய எங்களிடத்திலே அவர் பேசியது. ஆக அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இந்திய அரசோடு பகைத்துக் கொள்ளாமல் இந்திய அரசின் துணை இருந்தால்தான் ஈழ விடுதலையை வென்றெடுக்க முடியும். இல்லை என்றால் அவன் தடுப்பான், அவன் எதிராக இருப்பான், அவன் எப்போதும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவான். எனவே இந்திய அரசின் ஆதரவு தேவை என்பதில் கவனமாக இருந்தார். இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் அவர் சிந்தித்ததில்லை. இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் சிந்தித்ததில்லை. ஐயா காசி ஆனந்தன் அவர்களின் தியாகத்தை நாம் பட்டியலிட முடியாது. அவர் பாடிய பாடல்களை மேடைகளில் பாடிதான் நாம் பொது வாழ்க்கைக்கு வந்தோம். 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே முறைதான் சிரித்தபடியே செருக்களம்பாடா என்று அவர் ஊட்டிய அந்த உணர்ச்சிகள் நம் நாடி நரம்புகளில் முறுக்கேற்றிய காரணத்தால் தான் பொது வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விடுதலை கவி, விடுதலை பாவலர். இந்துத்துவ சக்திகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் மிகவும் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடக்கூடியவர்கள். தமிழர்கள் எப்போதும் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். அடுத்த நாள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்றைக்கு திட்டமிட தெரியாது நமக்கு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள் RSS காரர்கள். இப்போதே அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். ஜெயலலிதா அம்மையார் இல்லை, கலைஞர் இப்போது செயல்பட முடியாத நிலை. எனவே இனிமேல் திராவிட இயக்கங்களின் ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது. நாம வேற கோணத்தில் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம், அது வேறு. ஆனால் நம்மை விட பல மடங்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நம்மகிட்ட எமோஷன்ஸ், அவ்வளவுதான். நம்மகிட்ட உணர்ச்சி இருக்கிறது, குமுறல் இருக்கிறது, கொந்தளிப்பு இருக்கிறது, ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆனால் RSS சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டை ஒரு வழியாக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். தமிழர்களை ஒரு வழியாக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியாவில் இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலம் தான் தேசிய இன உணர்வோடு இயங்குகிற மாநிலம், அதுதான் தமிழ்நாடு. இந்தி எதிர்ப்பு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான். சமஸ்கிருதமயமாதல் எதிர்ப்பு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான். வடவராதிக்க எதிர்ப்பு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இந்துத்துவ எதிர்ப்பு பேசுகிற அமைப்பின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் வலுவாக பேசுகிற நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ கிடையாது. எனவே டெல்லியில் ஆளுகிறவன் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் பிஜேபி காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் தமிழ்நாட்டை ஒரு குறி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசிய உணர்வை கருகச் செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள், வேறறுக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். நாம் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று மேடையிலே முழங்குகிறோம், ஆனால் அவன் தமிழ் தேசியத்தை வேறறுப்போம் என்று எல்லா சதிவேலைகளையும் அண்டர் கிரவுண்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சேரிகளில் குடி பறக்கிறது, சாதியவாதிகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் போதும், அடுத்த தலைமுறையை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று தமிழ் தேசியம் என்கிற இந்த அரசியலை நாம் அடைகாத்து அடுத்த தலைமுறையிடம் கவனமாக ஒப்படைக்க வேண்டும். முடிந்தால் இந்த தேரை முன்னுக்கு இழுத்து போ. உன்னால் முன்னாலே இழுத்து போக முடியவில்லை என்றால் அந்த இடத்திலே விட்டுவிடு. முன்னோக்கி இழுத்துச் செல்லுகிறவன் வருகிற வரையில் அது அங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தமிழ் தேசியம் என்பதும் ஒரு தேர்தான், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து இழுப்போம் என்று 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்து போகிறவர் கைகளிலே ஒப்படைத்து விடக்கூடாது. தமிழ் தேசிய அரசியலை நாம் அடைகாத்து முன்னோக்கி இட்டு செல்லுகிற உண்மையான போராளிகளிடம் ஒப்படைப்போம்.
தமிழ் ஈழம் மலர்ந்தே தீரும். தமிழ் தேசிய அரசியல் பாதுகாக்கப்பட்டால், அடைகாக்கப்பட்டால், எந்த நிலையிலும் இந்துத்துவா கொள்கையை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சாதியவாதிகளாகவும் மதவாதிகளாகவும் மட்டுமே இருக்க முடியும். அவர்களால் தேசிய இன உரிமையாளர்களாக இருக்க முடியாது. ஒரு மதவாதி தேசிய இன உரிமையை பேச முடியுமா என்றால் பேச முடியாது. ஒரு சாதியவாதி தமிழ் தேசிய விடுதலையை பேச முடியுமா என்றால் பேச முடியாது, செயல்பட முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதியவாதிகள் தலை தூக்கி விட்டார்கள். மதவெறியர்கள் கொட்டமடிக்கிறார்கள். சாதி வெறியர்களின் மதவெறியர்களின் வேட்டைக்காடாக மாறப்போகிறது தமிழகம். தமிழ் ஈழத்தை நாம் பாதுகாக்கப் போகிறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற சவாலாக மாறி இருக்கிறது.